அம்மா, ஒவ்வொருத்தரும் பேசுனதெல்லாம் யோசிச்சு வருத்தப்பட்டோம்னா எப்படிம்மா? உங்க வயசுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. நம்ம வீட்ல இருக்கிறவங்க ஏதோ அறியாம பேசுறாங்க. நீங்க அகல்யா அப்படி தெரியாம பேசுனத தப்பா எடுத்துக்காதீங்க. அகல்யா ஒண்ணு தெரியாம பேசல, அவ மனசுல இருக்கிறத தான் பேசுறா. ஆதிராவுக்கு என்ன குறைச்சல்? அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல மனசும் இருக்கு, பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி அழகா இருக்கா. என் பேத்திக்கு எப்படி கல்யாணம் நடக்காம போகும்? கட்டாயம் நடக்கும். ராஜகுமார மாதிரி மாப்பிள்ளை பார்த்து ஊர் திருவிழா மாதிரி அவ கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன். சரி சாரதா, அதுக்கான நேரம் வரும்போது நீ சொல்ற மாதிரி செய்வோம். அதுக்கான நேரம் வந்துடுச்சுங்க. இதை இப்படியே விட்டோம்னா இன்னைக்கு கோயில்ல பேசுனத நாளைக்கு ஊர் பூரா பேசுவாங்க. அதனாலதான் ஆதிராவுக்கு 18 வயசு ஆகிறப்பவே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் சரியா 1 மாசம் கூட இல்ல. சீக்கிரமா தரகரை வர சொல்லுங்க. சாரதா, நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுதுமா. இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்கோ. அவ சின்ன பொண்ணு, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் 18 வயசு கூட ஆகல. அவளுக்கு இது கல்யாணம் பண்ற வயசு இல்லம்மா. 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண போறோம். அது போக படிப்பு தானே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படிக்கட்டும், அதுல என்ன இருக்கு? அண்ணே, வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இன்னைக்கு காலையிலேயே அவசரமா வந்திருக்கீங்க? அம்மா ஃபோன் பண்ணி உடனே அவசரமா கிளம்பி வர சொன்னாங்க, அதாம்மா வந்தேன். இவ்வளவு அவசரமா உங்களை வர சொல்ற அளவுக்கு எங்க வீட்ல கல்யாணம் பண்றதுக்கு யாரும் இல்லையே. கல்யாணம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு என்ன அவசரமா வர சொல்ல போறாங்க? கல்யாணமா? யாருக்கு? அவங்க மூத்த பேத்தி ஆதிராவுக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. சுபத்ரா, சுபத்ரா, ஆதிராவை கூட்டிட்டு வா. வாமா உட்காரு. இவதான் என் பேத்தி ஆதிரா. அப்படியா? இவளுக்குதான் சம்பந்தம் பார்க்க சொல்லியிருந்தேன். பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கா. எங்களுக்கு பெருசா எதிர்பார்ப்பு எதுவும் இல்ல. குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும். பையன் பொண்ண நல்லபடியா வச்சு பாத்துக்கணும். மருமகளை மக மாதிரி பாத்துக்கிற மாமனாரும் மாமியாரும் இருக்கணும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் நாளைக்கு நீங்க கொண்டு வர சம்பந்தத்துல ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க கொண்டு வர்ற முதல் சம்பந்தமே நல்லபடியா முடியணும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா. என்னோட அனுபவம் தான் உங்களுக்கு தெரியுமே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. முதல் சம்பந்தமே நல்லபடியா முடிச்சு தரேன். நீங்க சொன்ன கண்டிஷன் படி ஒரு 4 மாப்பிள்ளை ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. நான் உங்ககிட்ட போட்டோ காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே பாத்திரலாம். நல்லது. பையன் இந்த தொழில் வியாபாரம் இல்லாம படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கிறவனா இருந்தா பரவாயில்ல. சரிங்கம்மா.
இந்த பையனை பாருங்க. சுபத்ரா, ம்? இந்த நீயே செலக்ஷன் பண்ணு. மா காட்டுங்கம்மா. அம்மா இது ம். அம்மா இந்தாங்க. லட்சணமா இருக்கான் பாருங்க. ஆதிரா, நீ பாரு. இந்தாங்க, இந்த பையனை பத்தி விவரம் சொல்லுங்க. நல்ல குடும்பம், ஒரே பையன்தான். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே கேட்டு நடப்பான். பையன் பேரு கௌதம். பையனோட அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். நீங்க கேக்குற மாதிரி உத்தியோகம் பார்க்கற பையன் தான். ஆனா என்ன ஆனா? ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க. ஒருவேளை வரதட்சணை அதிகமா கேட்பாங்கன்னு யோசிக்கிறாரோ என்னமோ. அப்படியா? வரதட்சணை கேக்குறவங்க எல்லாம் வேண்டாம். அது இல்லம்மா, அவங்க அப்பா எல்லாத்துக்கும் கணக்கு பாப்பாரு. கண்டிஷனும் அதிகமா போடுவாங்க. அதான் யோசிக்கிறேன். கல்யாண செலவெல்லாம் முழுசா நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லதுமா. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்றேன். சந்தோஷம். சாரதா, ஆதிராவுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு வார்த்தை. ஏங்க, பிடிக்கலன்னா சொல்லி இருப்பாங்க. பொம்பளை புள்ளல்ல, அதான் வெளிப்படையா சொல்றதுக்கு தயங்குறேன். அவ அமைதியா இருக்கிறத வச்சு நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்ப நான் கிளம்புறேம்மா. ம், வாங்க. என்னங்க அது கொடுப்போம். கொடுங்க தம்பி. சரிங்கம்மா, நான் வரேன். வரேங்க ஐயா. வாங்க. சுபத்ரா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஆதிராவை சேலை கட்டி அழகா ரெடி பண்ணு, சரியா? ம், சரிங்கம்மா. திருமரா, பாட்டி. நாளைக்கு வீட்டுக்கு வர்றவங்கள நீ தான் நல்லபடியா கவனிச்சுக்கணும், சரியா? சரிங்க பாட்டி. ஆதிரா, அழறியா? எனக்கு ஏமா இவ்ளோ சீக்கிரத்துல கல்யாணம்? ஏன் பாட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க? அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுற ஜனங்க நேத்து அப்படி பேசினதும் அம்மாவால தாங்கிக்க முடியாம போயிடுச்சு. உன் வாழ்க்கைய நினைச்சு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அதனாலதான் அவசரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க.
ஏற்கனவே அம்மாவுக்கு நெஞ்சு வலி வேற வந்திருக்கு. இந்த நேரத்துல அவங்கள எதிர்த்து என்னால எதுவும் சொல்ல முடியல. அம்மா தரகர கூப்பிடுறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. நீயாவது அம்மா கிட்ட எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம்ல. பாட்டியோட ஆரோக்கியம் தான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அதுக்காக பாட்டி வருத்தப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதான் அமைதியா இருந்தேன். அது போக வாட்டி எனக்கு கல்யாணத்தை பத்தி பேசின உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பேச்சே வரலமா. பாட்டியோட கோவத்தையும் பார்த்திருக்கேன், அவங்களோட அதிகப்படியான அன்பையும் பார்த்திருக்கேன். அந்த அன்புக்கு முன்னால என்னால எதையும் பேச முடியலமா. நல்ல காரியம் பண்ண ஆதிரா. இல்லனா அம்மா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்க. நாளைக்கு பையன் வந்ததுக்கு அப்புறம் பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கலாம். இல்லனா ஒன்னும் பயப்படாத, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்புறம் உனக்கு படிப்புனா இஷ்டம்னு உங்க அப்பா சொல்லிருக்காரு. அதனால படிப்பு நின்னு போயிடுமோன்னு நீ பயப்படாத. எந்த சூழ்நிலையிலயும் உன் படிப்பு நின்னு போற மாதிரி எந்த காரியத்தையும் நானும் அம்மாவும் செய்யவே மாட்டோம். சரியா? சுபத்ராமா சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ ஆதிரா. எல்லாரும் உன் மேல இருக்கிற அன்புல தான் சொல்றாங்க. இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீதான் யோசிச்சு முடிவு பண்ணணும். உனக்கு சரின்னு பட்டதை நீ செய். அப்புறம் இந்த வீட்டுல நீதான் சின்ன பொண்ணு, அதனாலதான் எல்லாரும் உன் மேல அக்கறை காட்டுறாங்க. ஆனா அதை நினைச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகாத, சரியா? ஏ அகிலா, எதுக்கு சிரிக்கிற இப்போ? இவ்வளவு சீரியஸான சிச்சுவேஷன்ல கூட டக்குன்னு ஜோக் அடிக்கிறே திருமாரா. ஏய், என்னன்னு சொல்லு முதல்ல. ஆதிராவை போய் சின்ன பொண்ணுன்னு சொல்ற, நம்ம கிட்ட தான் இப்படி பேசுறா. நாளை காலைல மாப்பிள்ளைய பார்த்தது நீ வேணா பாரு. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மாப்பிள்ளை கேட்கறதுக்கு முன்னாடியே ஆதிரா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்ல போறா. தெரியாம சொல்லிட்டேன். வேண்டாம் ஆதிரா, ஓடாத நில்லு. சொன்னா கேளு ஆதிரா, நில்லு. இன்னைக்கு ஒழுங்கா வந்து இன்னைக்கு என்ன பண்றது பாரு. நில்றா ஆதிரா, வேணாம். ஆதிரா, ஏ ஆதிரா, என்னாச்சு? ஆதிரா, என்னாச்சு? என்னாச்சு ஆதிரா? பார்த்து போலல ஆதிரா, நான் தான் ஓடாதன்னு சொன்னேன்ல. ஒன்னும் இல்லம்மா. ஹலோ சார், நீங்க என் கால்ல முள்ள எடுக்கிறது மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான். அப்புறம் பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். எங்க அம்மா இனிமே ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உனக்குதான் கல்யாணமாக போகுதுல்ல. திரும்ப திரும்ப கல்யாணம்னு ஞாபகப்படுத்தாதீங்க, நானே பயத்துல இருக்கேன். சரி சரி, கால ஆட்டாமா வை. எடுக்கிறதுக்குள்ள முள் உடைஞ்சு உள்ளே மாட்டிக்க போகுது. மெதுவா. ஏய், கொஞ்சம் பொறுத்துக்கோ.
எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு பிடிக்கல. அப்படின்னா உனக்கு வீட்டோட மாப்பிள்ள பாத்துடலாம். அப்படியா சொல்றீங்க? இந்த காலத்துல வீட்டோட மாப்பிள்ளைய வருவாங்களா என்ன? பேசாம நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கவா? எப்படியும் ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ளையா வந்தவரோட பையன், அது போக என் சொந்த அத்தை பையன் வேற. ஆதிரா, என்ன பேசிட்டு இருக்க? எதுக்கு நிறுத்துற சுபத்ரா? பேச விடு. என்னதான் வெளியில வேஷம் போட்டாலும் உள்ள இருக்கிற புத்தியும் குணமும் வளர்ப்பும் மாறி போயிடுமா? கல்யாணம் ஆனவன திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? வெக்கம் இல்லாம எப்படி பேசுறா பாரு. மா, ஆதிரா ஏதோ விளையாட்டுக்கு சொன்னாமா, அது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏமா சுபத்ரா, நீயாவது என் பையனுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? என் மகன் பேசுறத பாக்கும்போது 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ பேசுற மாதிரியே இருக்கு. அது போக உன் மகன் நடந்துக்கிறத பாக்கும்போது அவங்க அம்மா வெண்ணிலா நடந்துகிட்டதும் ஞாபகத்துக்கு வருது. போதும், நிறுத்துங்க அத்தை. எது கேட்டாலும் எங்க அம்மாவை இழுத்து பேசுறது உங்களுக்கு ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஆமா, எங்க அம்மா பண்ண தப்புதான். ஆனா அவங்கதான் இப்ப உயிரோட இல்லையே. எதுக்கு செத்து போனவங்களை பத்தி பேசி திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி பேசுனீங்க, நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். தப்பு பண்ணதும் இல்லாம ரோஷம் வேற வருதா? மா ப்ளீஸ், இந்த பேச்சை விடுங்கம்மா. அது இல்ல திருமாரா. அகல்யா, இப்ப ஆதிரா ஏன் பொண்ணு, நீ அவ அம்மான்னு பேசுறது எல்லாமே என்னதான் குறிக்கும்? ஆதிராவுக்கு இப்ப ஒரு அம்மா தான் இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் ஆதிராவை வெண்ணிலாவோட இணைச்சு வச்சு பேசாத. இன்னொரு தடவை இந்த மாதிரி பொறுமையா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லி வச்சு பேசிட்டு இருக்கீங்களா? மா ப்ளீஸ் மா, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. வாங்க உள்ள போலாம். என்னடா சொன்னா கேளுங்க, வாங்க உள்ள போலாம். வாங்க. நீ பேசாம இருக்க? பேசாம இருங்கம்மா. நீங்க மட்டும்தாம்மா எப்பவும் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? அதை விடு, நடக்கிறத பத்தி யோசிப்போம். உனக்கு பிடிச்சவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலனா என்கிட்டயும் பாட்டிக்கிட்டயும் தைரியமா சொல்லலாம். புரியுதா? சரி வா, உள்ள போலாம். பெத்த பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சா என் பையனுக்கு மட்டும் என்ன தவிர மத்த எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க. அந்த ஆதிரா அவ்ளோ பேசுறா, இவன் கேட்டுட்டு அப்படியே கம்மன்னு இருக்கானே. தரகரை பார்த்ததும் எங்க ஆதிராவுக்கு நல்ல சம்பந்தம் வந்துட போதும்னு நினைச்சு அன்னைக்கு உயிர் போது போல. அண்ணியோட கஷ்டத்தை அவங்க வாயால கேக்குற சந்தோஷத்தை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? என்ன நீ கங்காரு தன்னோட குட்டிய வயித்துல தூக்கிட்டு சுத்துற மாதிரி எப்பவுமே டென்ஷனை தலைமையில தூக்கி வச்சுட்டு சுத்துறீங்க? என்ன சொன்ன? இல்ல நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி டென்ஷனா இருக்கீங்களேன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பரவாயில்ல அண்ணி, உள்ள என்ன இருக்கோ அத வெளியில கொட்டிடுங்க. எல்லாத்தையும் உள்ளேயே மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா டென்ஷன்ல பிபி, ஹார்ட் அட்டாக், சுகர்னு எல்லாமே வந்துரும். வாய மூடுறியா? சரி சரி, உங்க வயித்தெரிச்சல் எனக்கு புரியுதா நீ? திரும்பவும் ஆதிராவும் சுபத்ராவும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்களா? அவங்களாம் எனக்கு பிரச்சனை கொடுக்கல. ஆனா ஆதிராவுக்கு தரகர் கொண்டு வர போற மாப்பிள்ள எந்நேரமும் பிரச்சனை பண்றவனா இருக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஆதிராவுக்கு கல்யாணமே ஆக கூடாதுன்னு சொல்றீங்களா நீ? அப்படி இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆகணும்.
அவ சீக்கிரமே கல்யாணம் ஆகி போகணும்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன் அண்ணி ஆதிராவுக்கு போய் அவ்வளவு பயப்படுறீங்களா? ஐயோ, பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ஜாலியா இந்த வீட்டு இளவரசி மாதிரி சுத்திட்டு இருக்கா. அவ கல்யாணம் பண்ணி போய் இன்னொரு வீட்டுல அடிமையா இருக்கிறத நான் பாக்கணும். ஓ, ஏய், எதுக்கு சிரிக்கிற? என்ன அண்ணி பேசுறீங்க? இந்த காலத்துல வர மருமகளை அடிமையா நடத்துறவங்க இருக்காங்களா என்ன? இல்ல இந்த காலத்து பொண்ணுங்க தான் அடிமையா நடத்தினா எல்லாத்தையும் பொறுத்துட்டு சும்மா இருப்பாங்களா? நம்ம சுபத்ரம்மா மாதிரி.